எந்த வேலையும் சுறுசுறுப்பா பண்ணக்கூடிய ஒரே ராசினா அந்த கன்னி ராசி தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே நம்ம கன்னி ராசியில நம்ம அதிகமா சொல்லலாம். திருமணஸ்தான அதிபதி உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு திருமண பேச்சுகள், நிறைய திருமண தடையெல்லாம் நீங்களும் நல்ல ஒரு பிடிச்ச பெண்ணை கண்டிப்பா இந்த கார்த்திகை மாசம் நிறைய பேர் பண்ணுவாங்க. கடன் பிரச்சனை இருக்காது, பகைய பிரச்சனை இருக்காது. நிறைய வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை ஒத்துக்கத்துல பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்க போதுங்க. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களை கண்டிப்பா எழுதுங்க. அரசாங்க வேலைக்கு இப்ப சூப்பரான நேரம் பார்த்துக்கணும். அரசியல், அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன், நல்ல டைம் இருக்கு. மீனா எழுத்து கணித சார்ந்த விஷயம், ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. எறும்பு சார்ந்த வேலை எல்லாமே நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க தொழில் ஆரம்பிச்சிருங்க. கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பெண்கள் லாட்ரி ஓத நிறைய பேருக்கு ஆசை இருக்குல்ல, பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன். அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போற, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சியால் 4 விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது. அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம், கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலையார வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது, நம்முடைய வீட்டுல ஒரு சுபிச்சம் வருதுன்னு அர்த்தம். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் கன்னிராசி. எப்போதுமே பாருங்க, கன்னிராசிக்காரங்க பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் கன்னிராசி. எப்படி ஒரு விஷயத்த நல்லா சுறுசுறுப்பா, எந்த வேலையும் சுறுசுறுப்பா பண்ணக்கூடிய ஒரே ராசினா அந்த கன்னிராசி தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே நம்ம கன்னிராசியில நம்ம அதிகமா சொல்லலாம். பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க கன்னிராசியை பொறுத்தவரை. அறிவான குணம், திறமையான குணம், ஒரு நல்ல டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசியை பொறுத்தவரை நிறைய சொல்லலாம். புத்திசாலியான குணம் கன்னிராசியில நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பதற்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு. ஏன்னா இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி வருது, அதனால கடைசி முடிவு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி வளமா சஞ்சாரம் செய்றாரு. இதுல துலா ராசில அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே சேர்ந்து இருக்கு விருச்சிக ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதுல மீன ராசில அடுத்து 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி 11ஆம் இடத்துல குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதுல ஒரு 4 கிரக பயிற்சியில முதல் பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் தான். கரெக்டா கார்த்திகை மாசம் 10ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு. புதன் உங்களுடைய ராசி அதிபதி 13ஆம் தேதிக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல வக்ரத்துல 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் பாருங்க கேந்திர யோகத்துல 4ஆம் இடத்துல போய் சூப்பரா உட்காராரு. எங்க தனுசு ராசி. 20ஆம் தேதி பாருங்க 10ஆம் இடத்துல குரு போறாரு. எங்க மிதனத்துக்கு. இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள். இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் போது உங்களுடைய ராசி அதிபதி ஸ்ட்ராங்கா 2ஆம் இடத்துக்கு வருமானத்துக்கு வர்றாரு. இனிமே எது வந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க, நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்கு. ஜாதகத்தை எடுத்து மட்டும் பாத்துக்குங்க, தசாபுத்தி மட்டும் பாத்துக்குங்க, சூப்பரான யோகம் இருக்கு. ஏன்னா கன்னி ராசிக்கு சனி பகவான் ஸ்ட்ரெயிட்டா பாத்துக்கிட்டு இருக்காரா, பார்க்கணுமா, பார்த்தா நல்லதா கெட்டதா? சனி பகவான் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்லது. தொழில் உத்தியோகத்துல பெரிய லெவலில் சந்திப்பாங்க, பயங்கரமான ஒரு வருமானம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். இப்ப புதன் வக்கரமா இருந்தாரா, இப்ப கொஞ்சம் மருத்துவ செலவு நீங்க பண்ணிருக்கணும். எப்படி குடும்பத்துல வண்டி, வாகனம், விரைய செலவு, குடும்பத்துல ஒரு மந்தமான தன்மை, டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை, ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல், ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம் இருந்திருக்கணும். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? விருச்சிகத்தை கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசி கேட்டீங்கன்னா எனக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இருக்கு, இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, இது மாதிரி நிறைய தடைகளை சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகங்கிறது கன்னி ராசி தான். ஏன்னா சனி பகவான் சரியில்லைன்னா இங்க பாதிப்பு தாங்க. வருமான பொருளாதாரத்தை பிரேக் பண்ண பார்க்கும். இப்ப ரீசெண்டா அவங்களுக்கு பல்லு வலி இருந்துச்சா,
பல்லு வலி வந்துச்சா, இல்ல இடத்துல பிரச்சனை வந்துச்சா, இல்ல நிறைய பேருக்கு கால் வலி, இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு மருத்துவ சொல்ல ஒரு அலைச்சல்கள் நிறைய இருந்துச்சு கேட்டு பாருங்க. ஆமா. இல்ல சகோதர சகோதரி ஒரு மன வருத்தங்கள், வேலை உதவியில் ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு மந்தமான தன்மை கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா சொல்லுவாங்க. கன்னிராசி கேட்டா ஆமா படிப்புகள் ஒரு மந்தமா இருக்கும், கணவனை ஒற்றுமை சரியா இருக்காது, ஒரு தடையை சந்திச்சக்கூடிய அமைப்பு வந்திருக்கும், குடும்பத்துல ஒரு ஒரு குழப்பம் நிறைய இருந்திருக்கும். இப்ப எல்லாமே ஏன் மாறுது தெரியுமா? ஒரே காரணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. 2ஆம் இடத்துல போய் புதன் வந்திருந்தாரு துளாராசியில. அது இல்லாம உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து நேரம் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. நிறைய விஷயம் மாற போது பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு பாத்துங்க. ஏன்னா புதன் வக்ரமாகிறது இப்ப வக்ரத்துல இருக்கு, அதனாலதான் எல்லாத்துக்குமே ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வீடு இடம் பூமி வாங்கணும் பண்ணா இப்ப பண்ணிக்கலாம். கார்த்திகை மாசத்துல நான் புதுசா வீடு குடி போனா போய்க்கலாம். ஏன் வீடு குடி போலாம்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நேரா ஒரு 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குறாரு. வீடு இடம் பூமி வண்டி வாங்கினதை வாங்க வைப்பாரு, அதுல உள்ள செலவுல குறைக்க பார்ப்பாரு, உடம்பு ஆரோக்கியத்தை ஹெல்த்தை சூப்பரா கொடுப்பாரு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. ஏன் ஹெல்த்தை நல்லா கொடுப்பாரு? என்ன காரணம்? எதை வச்சு சொல்றீங்க? குரு பாக்குறாரு, அவ்வளவுதான். 20ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்க ராசி அதிபதியை புதன் பகவானை பார்த்துருவாரு. இப்ப உடம்பு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணலாம். திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க போது பார்த்துக்கணும். எவ்வளவு பேருக்கு திருமண பிரச்சனை தெரியுமா? ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது. நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்கும், இனிமே இருக்காது. திருமணத்துக்குள்ள கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது, குரு நல்லா பலமாயிட்டாரு, அதனால திருமண வாழ்க்கையில தடை இருக்காது. திருமணஸ்தான அதிபதி உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு திருமண பேச்சுகள், நிறைய திருமண தடையெல்லாம் நீங்களும் நல்ல ஒரு பிடிச்ச பெண்ணை கண்டிப்பா இந்த கார்த்திகை மாசம் நிறைய பேர் பண்ணுவாங்க. கடன் பிரச்சனை இருக்காது, பகைய பிரச்சனை இருக்காது. நிறைய வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்க போதுங்க. வெளிநாடு வேலை. ஏன்னா சனி பகவான் போறது குருவோட சாரத்துல, அந்த குரு பாருங்க உங்களுக்கு நேரம் 10ஆம் இடத்துல இருந்து நேரம் 4ஆம் இடத்தை பார்க்கறா, வெளிநாடு யோகத்தை பாக்குறாரு. அப்ப வெளிநாடு வெளியில போகலாம், வேலை பார்க்கறவங்களாம் பெரிய நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரொமோஷன் இப்ப கிடைக்கும். நான் ரொம்ப வருஷம் உழைப்ப போட்டேன், எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவீங்களே, அந்த நிம்மதி இப்ப கிடைக்கும். புதுசா வேலை தர்றவங்க, இல்லை இப்ப வேலைக்கு முயற்சி பண்றவங்க, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா எழுது, நல்ல ரிசல்ட் இருக்கு. அரசாங்க வேலைக்கு இப்ப சூப்பரான நேரம் பார்த்துக்கணும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன், நல்ல டைம் இருக்கு. அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி பாருங்க, இப்ப ரிசல்ட் வரலாம். என்ன கேளுங்க, என்ன காரணம் தெரியுமா? 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குதுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுனா ஏதோ நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இதுல பாஸ் பண்ணிருப்பீங்க, ஒன்று பாஸ் பண்ண இருப்பீங்க, கண்டிப்பா பண்ணுவீங்க. மெயினா எழுத்துக்கணித சார்ந்த விஷயம், ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க தொழில் ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பா ஆரம்பிங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகம், நிறைய பேருக்கு ஆசை இருக்குல்ல, எனக்கு அடிக்குமா அடிக்காதுன்னு ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, கண்டிப்பா எடுத்து பாருங்க, இப்ப லாட்ரி யோகம் அடிக்கும். ஏன்? 2ஆம் இடத்துல புதன் வர்றாரு. எப்படி 2ஆம் இடத்துல புதன் வர்றாரு, கண்டிப்பா லாட்ரி யோகத்தை அழகா சூப்பரா அம்சமா அமைச்சு கொடுப்பாரு. ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்து ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு நிறைய பேருக்கு. இப்ப நட்சத்திர பலம் வந்து ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? எடுத்தவன அவருடைய நட்சத்திரமே இந்த உத்திரம் தான். ஆனா உத்திர நட்சத்திரம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தை பார்த்தாங்க. இது மாதிரி கேட்டு பாருங்க, வருமானம், பொருளாதாரம், இன்கம், செலவு, மருத்துவ செலவு, விரைய செலவு, ஒரு குழப்பம், தடுமாற்றம், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க பிரச்சனை, திருமண தாமதமாகிறது எல்லாமே நிறைய பார்த்தாங்க உத்திரத்துல பண்ணணும். ஒரு மாசம் நிம்மதி இல்லை, ஒரு எல்லாமே தடங்களா இருக்கு, என்னன்னு தெரியல. நான் ஒரு நல்ல சிந்தனை இல்லை அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திர நட்சத்திரம் பண்ணவங்க. இப்ப பாருங்க, எடுக்கக்கூடிய முயற்சிலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியோகத்தில் நல்ல சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம், ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள், அரசியல் அரசாங்கத்தில் பயன்படுகிற நபர்கள், படிப்புகளில் பயங்கரமாக ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த உத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு டைமிங். இந்த கார்த்திகை மாசம் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆனா ஏதோ ஒரு வழக்குல ஜெயிக்க போறீங்க, இடம் பூமி ஏதாச்சும் வழக்கு இருந்தா எந்த ஒரு வழக்காக நீங்க ஜெயிப்பீங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருந்து பாத்துக்கோங்க உத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து அஸ்தானத்துல பிறந்தவங்க, இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது, இவங்கள மாதிரி யாரும் கலைகளை விரும்ப முடியாது. எப்போதுமே லாபம், வருமானம், தொழில், உத்தியோகம், இவங்க மனசுல ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனையை கொண்டாந்து இவங்க பெரிய ஆளு தெரியுமா. இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய கூட இருக்கு, ஆனா எல்லா வேலையும் கரெக்டா பண்ணுவாங்க. இதாங்க அந்த அஸ்தானத்துல பிறந்துட்டாரு. இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க.
லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்றேன். இனிமே கெட்ட விஷயத்த தூக்கி போட்டுருங்க, நல்ல விஷயத்த மட்டும் உள்ள கொண்டாங்க. யாருமே கர்மம் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அஸ்தத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அஸ்தத்துல பிறந்தவங்க. கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரத்துல பாருங்க, எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமா திறமையா இருக்கணும், நல்ல டேலண்டா இருக்கணும், பயங்கரமா இருக்கும். பொய் சொல்லத்துறை, ஏமாத்த உணர்ச்சி வசம் மட்டும் தான் போடுவாங்க. மற்றபடி ஒரு லட்சத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும். இந்த சித்திரத்தை பார்த்தா அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, எல்லாமே ஒரு மாற்றம் கொடுக்குறாரு. அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஒரு தொழில் ஒரு மாற்றம் பார்க்கறது, படிப்புகளில் பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கறது, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில வேலை பார்க்குறவங்க, இந்த துறை நெருப்பு சார்ந்த வேலை துறையில பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் டைம் பக்கவா இருக்கு. இனிமே கெட்ட விஷயம் நடக்காது. நிறையனா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் பலமா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி எல்லாமே கெட்டதா வந்துச்சு. இனிமே நல்லது நடக்கும். நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க. சித்தரிச்சு பாருங்க. வரக்கூடிய கார்த்திகை மாத பலன். கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.